Hi viewers, welcome back to my channel Kids and Kitchen. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம் ரெமெடிஸ் ஃபார் பேபி கோல்ட் அண்ட் காஃப். அதாவது குழந்தைங்களுக்கு சளி இருமல் தொல்லையை வீட்டில் இருந்தே நம்ம எப்படி குணப்படுத்தலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த டைமில் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அடிக்கடி குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும், உடம்பு சரியில்லாமல் போகும். ஸோ நம்ம இதை முத்த விடாமல் ஆரம்பத்துலேயே நம்ம வீட்டில் எடுக்கிற ஒரு ஸ்டெப் அதை எப்படி குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே காலங்காலமாக நம்ம பெரியோர்கள் நம்ம பண்ணுறது தான் நான் சொல்லியிருக்கேன். இதில் ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இது நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. நம்ம முன்னோர்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ நம்ம அடிக்கடி இந்த டைமில் மெடிசன்ஸ், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போக தேவையில்லை. ஸ்டார்டிங்லேயே நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுலேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் ஃபாலோ பண்ணலாம். இப்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு, அதுவும் இன்ஃபேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அடிக்கடி மெடிசன் கொடுக்க முடியாது. அதாவது இது மதர்ஸ் மில்க் பார்த்திங்கன்னா மதர்ஸ் மில்கே ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக் தான். சப்போஸ் மதர்ஸ் மில்க் கம்மியாக இருக்குது, ஒரு 6 மந்த் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இதெல்லாமே ஃபாலோ பண்ணலாம். அந்த இன்ஃபேண்ட்டுக்குமே நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன அப்படின்னா சுடு தண்ணி தாங்க. சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு லூக் வார்ம், அதாவது வெதுவெதுப்பாக இருக்கப்போ கொடுக்கணும். எப்போவுமே வெதுவெதுப்பாக தான் கொடுக்கணும். இந்த சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப சில்லுன்னெலாம் கொடுக்கக்கூடாது, வெதுவெதுப்பாக கொடுக்கணும். அப்போ தான் தொண்டையில் இருக்க சளியெல்லாம் முறிஞ்சு உள்ளே போகும். அதாவது காஃப் வராமல் இருக்கும், அதாவது இருமல் வராமல் இருக்கும். இது பெரியவங்களுக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சூடாகவே கொடுக்கலாம். செகண்ட் பார்த்திங்கன்னா டர்மரிக் மில்க், அதாவது மஞ்சள், பாலில் மஞ்சள் கலந்து குடிக்கணும். இது ஒரு நல்ல டீடாக்சிஃபையர், பிளட் ப்யூரிஃபையர். அது மட்டும் இல்லாமல் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் கூட. மஞ்சளில் நிறைய நற்குணங்கள் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, 1 டம்ளர் பாலை நல்லா காய்ச்சிக்கணும். நியூ பார்ன் பேபிஸ், அதாவது 6 மாதக்குள்ள இருக்க குழந்தைங்களாக இருந்தால் 1 பிஞ்ச் மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு நம்ம கொடுக்கணும். அதுவே ஒரு 6 மாதம் 1 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் பெப்பரும் நம்ம அதில் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சு ஆற வச்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பெரியவங்க அப்படின்னா நல்ல ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு கலந்து நம்ம குடித்தோம்னா நமக்கு சீக்கிரமாக சளி முடிஞ்சிடும். இது எப்போ குடிக்கணும்னா காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கணும். அப்போது தான் இது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உரை மருந்துங்க. உரை மருந்து நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இருக்க நியூ மாம்ஸ்க்கு இதுனா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ இது எப்படி பண்ணணும்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 1 டம்ளர் பால், பிரஸ்ட் மில்காகவும் இருக்கலாம், மாட்டுப்பாலாகவும் இருக்கலாம், இல்லை ஃபார்முலாவும் இருக்கலாம். இதில் காடுக்காய், மாசிக்காய், திப்பிலி, சுக்கு, மஞ்சள் இதெல்லாம் இருக்குது. நல்லா அனலில் வாட்டிட்டு பாலில் கலந்து அப்படியே கொடுக்கணும். தேர்டு பார்த்திங்கன்னா ஜீரக தண்ணி. ஜீரக தண்ணி எப்படி பண்ணணுன்னா, நல்லா 1 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் 1 ஸ்பூன் ஜீரகமும் கூடவே கொஞ்சம் மிளகும் போடலாம். இல்லைன்னா நீங்கள் இதில் இன்னமும் கூட துளசி, கற்பூரவல்லியும் ஆட் பண்ணி கொதிக்க வச்சு வடிகட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஃபோர்த்து என்னன்னு பார்த்திங்கன்னா இது வெத்தலை. வெத்தலையை விட வேறு பெஸ்ட்டு மெடிசன் இன்ஃபேண்ட், அதாவது நியூ பார்ன் பேபிஸ்க்கு எதுவுமே கிடையாதுங்க. நல்ல ஒரு பெரிய வெத்தலையாக எடுத்துக்கணும். அதில் விளக்கெண்ணெயை நல்லா ஒரு பக்கம் தடவுனா போதும். நல்ல வெத்தலையை தடவிட்டு ஒரு அகல் விளக்கில் நல்லா வாட்டி எடுக்கணும். கருக விட்டுறாதீங்க. ஜஸ்ட் எப்படி சொல்கிறதுனா வதங்கின மாதிரி இருந்தால் போதும். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் வெதுவெதுப்பாக இருக்குது, அதாவது குழந்தைங்களோட உடல் சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அவங்களோட நெஞ்சில் ஒரு வெத்தலையும் முதுகு பகுதியில் ஒரு வெத்தலையும் போட்டு ஒரு துணியில் சுற்றிடணும். காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் வெத்தலையை எடுத்துடலாம். இது மாதிரி 3 நாள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா எப்படிப்பட்ட சளியாக இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகிடும். இது நியூ பார்ன் பேபிஸ்க்கு. இப்போ சொல்கிறது 6 மந்த் அபவ் இருக்க குழந்தைக்கு, நான் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் எனக்கு சளி சரியாக மாட்டேங்குது, நான் என்ன பண்ணாலும் எனக்கு சளியே சரியாக மாட்டேங்குது அப்படின்னா வெத்தலையை நல்லா வாட்டிட்டு சாறு பிழிஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தோம்னா ரொம்ப காரமாக இருக்கும், ஆனால் சரியாயிடும்.
அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து கற்பூரவள்ளி. இது எல்லார் வீட்லேயும் கட்டாயமாக வளர்க்கணும். இது வந்து துளசி மாதிரியே தான், அப்படியே பிச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களாக இருந்தால் நல்லா விளக்கெண்ணெயில் வாட்டிட்டு உர மருந்து இருக்குது இல்லைங்களா, அதில் நல்லா பிழிஞ்சு விட்டு இதுவும் கலந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சுடு தண்ணியில் ஜீரக தண்ணி இருக்குல்ல, அதுலேயும் போட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹெர்பல் வாட்டர் இது எல்லார் வீட்லேயும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை கொடுத்திங்கனாவே போதும். இதில் துளசி, வேப்பலை, வெத்தலை, கற்பூரவள்ளி, ஜீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு கொடுத்திங்கனாவே போதும். இதோட ஒரு பெஸ்ட்டு வேறு எதுவுமே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேபி ரப் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு கடையில், நிறைய இருக்குது. இது வந்து ஜாஸ்தி போடக்கூடாது. பட் இல்லை, இது ரொம்ப என்னால் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நியூ மாம்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். வெத்தலை போடுறீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி இதை ரப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வெத்தலை போட்டிங்கனாலும் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கன்ஃபார்மாக அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் சொல்லியிருக்க எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குழந்தைங்க தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வாட்டர்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்திங்கன்னா குழந்தைங்க இருமல் வராமல் நைட்டில் நல்லா தூங்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன்.